Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல இந்தியாஸ் டெட்ராய்டுன்னு சொல்லக்கூடிய சென்னை உரகடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் லேஅவுட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணுங்க. இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தமா 3 என்ட்ரன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது கேட் 2 என்ட்ரன்ஸ் கேட். இதுதான் இந்த மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் மெயின் என்ட்ரன்ஸ் கேட் 1. இந்த டவுன்ஷிப் பாத்தீங்கன்னா டோட்டலா 56 ஏக்கர்ஸ். இந்த 56 ஏக்கர்ஸ் ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த டவுன்ஷிப்பை ரீச் பண்ற 4 ரோட் ஆக்சஸ்மே பாத்தீங்கன்னா 2-வே 100 ஃபீட் ரோடா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டவுன்ஷிப் பாத்தீங்கன்னா அக்கார்ட் ஹவுசிங் தான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அக்கார்ட் ஹவுசிங்கோட டைரக்டர் இந்த ப்ராஜெக்ட் பத்தி கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. வாங்க பாத்துடலாம். வணக்கம், என்னோட பேர் பிரிஜேஷ். நான் அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுகிறேன். இது நம்ம ப்ராஜெக்ட், இது ஏரோ சிட்டிங்க. இது ஆக்சுவலாக இது ஒரு நார்மல் லேஅவுட்டில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் 56 ஏக்கர்ஸில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற பெரிய டவுன்ஷிப்பு. உலகிடமே பிக்கெஸ்ட் டவுன்ஷிப் நம்மளது. டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட், பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அண்ட் ஆல்சோ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். இது வித் ஆல் பேசிக் கம்யூனிட்டிஸோடு நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். என்டையர் 56 ஏக்கர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஆர்ச், 24 hours செக்யூரிட்டி, ரோட்ஸ் எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸு, 30 feet 40 feet ரோட்ஸ் எல்லாமே. வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க் 2 ஏக்கருக்கு நம்ம பார்க்கே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க் வித் சிட் அவுட்ஸு, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ அது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸ், இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோடு தான் நம்ம கொடுக்குறோம். இதில் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஃப்ரீ. செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாமே என்டையர்லி நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட், ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். அதனால் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது டோட்டலாக 56 ஏக்கர்ஸ் நம்மளுது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 ஃபேஸை நம்ம டெவலப் பண்ணுறோம். ஆல்ரெடி phase 1, phase 2, phase 3 நம்ம முடிச்சாச்சு. இதில் இப்போ phase 4 நம்ம இப்போ டெவலப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்து நம்ம லான்ச் பண்ணுறோம். இது இப்போ நம்ம ப்ரீ லான்ச் ஆஃபராக நம்ம இந்த ஆஃபர் ப்ரைஸில் புக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா phase 4ல் ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு ஒரு தென்னை மரம் நம்ம வச்சு நம்ம பராமரித்து கொடுக்குறோம். ஸோ இது இல்லாமல் எல்லா அம்யூனிட்டிஸோட தான் நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இது சேம் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் நம்மளது. ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் என்டர்லி ஃப்ரீ. இது நம்ம சைட் அமைஞ்சிருக்கிற லொக்காலிட்டி பார்த்திங்கன்னா உரகிடம் தான் இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு பெரிய லொக்காலிட்டி இது. நம்ம சைட்டுக்கு கனெக்டிவிட்டியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கனெக்டிவிட்டி இருக்குது. 2 100 feet ரோடு, ஒரு 80 feet ரோடு, ஒரு 50 feet ரோடு. இந்த 50 feet ரோடு பார்த்திங்கன்னா பஸ் ரூட். இது தாம்பரத்துலேருந்து டைரெக்டாக நம்ம சைட் வரைக்கும் பஸ்ஸே இருக்குது, 55S சொல்லிட்டு. ஸோ இது இவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குது. கரெக்டாக சொல்ல போனோம்னா நம்ம கிளாம்பாக்கம், வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 minutes டிரைவ் தான் உங்களுக்கு. ஒரு 15 to 16 kilometers வரும். ஸோ அந்த வண்டலூர் பிரிட்ஜிலேருந்து ரைட் எடுத்து நேராக வந்தீங்கன்னா படப்பை தாண்டினோன்னா உரகிடம். ஸோ இது இல்லாமல் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ரயில்வே கேட் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 13 kilometers தான். ஸோ அங்கேருந்தும் அப்ரோச் இருக்குது. இது இல்லாமல் பெங்களூர் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 kilometers நீங்கள் அப்படியே ரீச் ஆகிடலாம் நம்ம சைட்டுக்கு. இது இல்லாமல் இன்னொரு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் ரோட், அந்த காஞ்சிபுரம் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் அனதர் அங்கேருந்து ஒரு 3 kilometers தான் நம்ம சைட்டு. ஸோ இப்படி கனெக்டிவிட்டி நிறைய இருக்கும். நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாலே பெரிய விஷயம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 கனெக்டிவிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹைவேக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் எப்படி வேணாலும் நம்ம ரீச் ஆகிடலாம் ஈஸியாக. ஸோ ஆக்சஸ் நல்ல சூப்பராக இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. நம்ம சைட்டு சுற்றி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி அதாவது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட்ஸ் வரும், இந்த ரோடு ஆக்சஸ் வரும், இந்த ரோடு இவ்வளோ வைடன் ஆகும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்டு வாசல் வரைக்கும் 100 அடி ரோடே இருக்குது. 100 அடி ரோடு என்ட்ரன்ஸில் தான் நம்ம சைட்டே இருக்குன்னா பார்த்துக்குங்க. அது மட்டும் கிடையாது, டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோட 3rd டைடல் பார்க்கு நம்ம உரகிடத்துல தான் இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. டைடல் பார்க் மட்டும் கிடையாது, மொத்தம் ஒரு 30 acres அதுக்கு அலாட் பண்ணி அதில் ஒரு 100 டைடல் பார்க் வித் 100 IT கம்பெனிஸ் அங்கே வருது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இது இல்லாமல் ஏரோஸ்பேஸ் பார்க்கு 110 கம்பெனி அங்கே வருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakh பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு பெரிய லொக்காலிட்டிங்க. ஸோ இந்த லொக்காலிட்டிலேருந்து ஜஸ்ட்டு 1 kilometer தான் நம்ம டிஸ்டன்ஸில், இந்த 1 kilometer டிஸ்டன்ஸில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அப்போ இதோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அப்ரிசியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும்,
வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்ல ஆப்டான ஒரு டவுன்ஷிப்பு நம்ம டவுன்ஷிப் இது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்யூச்சரோட குழந்தைங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க குழந்தைங்க மேரேஜ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க குழந்தைங்க எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படி இருக்கும்போது அப்ரிசியேஷன் லெவல் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது அந்த அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் நம்ம டவுன்ஷிப் வந்து ஆப்டாக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் டவுன்ஷிப்பு ஐஃபோன் டவுன்ஷிப் ஒன்று வருது நம்ம சைட்லேருந்து. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 30 ஏக்கரில் 15,000 வீடு. இந்த ஐஃபோன் கம்பெனியோட ஸ்டாஃபுங்களுக்கு ஒரு 15,000 வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது உள்ளேயே சூப்பர் மார்க்கெட்டு, மாலு, ஸ்கூலு எல்லாமே வருது. ஸோ இது நம்ம சைட்லேருந்து 1 கிலோமீட்டர் தான். இன்னொரு பெரிய விசேஷம், நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் தான் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு முருகர் கோயில். ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஸோ இந்த கோயில் வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான், 1.5 கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஒரு அட்வான்டேஜ் இது. ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸு, இந்த டைடல் பார்க்கு, ஏரோஸ்பேஸ் பார்க்கு, இந்த ஐஃபோன் டவுன்ஷிப்பு, ஐடி பார்க், இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டெவலப் ஆகுறதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னா, நாங்கள் சொல்கிறது எப்படின்னா கேரண்டியாக சொல்கிறோம். இன்னொரு 2 இயர்ஸில் இது எல்லாமே ஓப்பன் ஆகிடும். டைடல் பார்க்கு, ஏரோஸ்பேஸ் பார்க்கு, ஐடி பார்க் எல்லாமே, ஐஃபோன் டவுன்ஷிப் எல்லாமே. இது ஓப்பன் ஆன பிறகு நம்ம சைட்டில் நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 3.5 போகும். கேரண்டியாக சொல்கிறோம். 3,500 போகும். இப்போ நம்ம விற்கிறது, நம்ம கொடுத்துட்ருக்கிற ரேட்டு வந்து ஆஃப் த ப்ரைஸ் தான். 1,800 per ஸ்கொயர் ஃபீட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1,800 தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த சரௌண்டிங் உரகடமில் நம்ம இந்த மாதிரி டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ் எல்லாருமே ரேட்டு மினிமம் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அபவ் 3,000, 3,500, 4,000 மேலே தான் இப்போ கோட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட் மட்டும்தாங்க. நான் அதை அடித்து சொல்லுவேன். நம்ம ரேட்டு, இந்த ரேட்டுக்கு வேறு யாருமே கொடுக்க முடியாது. இந்த ரேட்டுக்கு, இந்த 1,800 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மெயினாக இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட்டு, ஓன் டெவலப்மெண்ட்டு, ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். ஸோ அதனால தான் இந்த ரேட்டு நம்ம கொடுக்க முடியுது. ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸை யூஸ் பண்ணிக்கிங்க. சைட் விசிட் வந்து பாருங்கள். இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப்பே இருக்குது. உங்கள் டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட் டைம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு தனி காரே அனுப்பிச்சு வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சு, வெறும் சைட்டை மட்டும் காமிக்கிறது இல்லை, நான் சொன்ன எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். நாங்கள் உங்களுக்கு காமிச்சிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதோட ரிட்டர்ன்ஸ் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அசர்ட்டாக இது ஃப்யூச்சரில் அமையும். இந்த அசர்ட் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு கை கொடுக்கும். நம்ம சைட்டு பாருங்கள், இவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. இவ்வளோ க்ரீனரியான சைட்டு நீங்கள் சென்னையில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், எவ்வளோ சைட்டு வேணால் பாருங்கள், எந்த சைட் வேணால் போய் பாருங்கள். இவ்வளோ க்ரீனரியாக எந்த சைட்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் இவ்வளோ க்ரீனரியாக இருக்கிறதுக்கு இன்னொரு பெரிய ரீசன் என்னென்னா, ஒன்று ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். நாங்களே அது நம்ம ஓன் ப்ராஜெக்ட்டுன்றதுனால நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் நம்மளே பராமரிக்கிறோம். ஸோ இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம சைட்டு இவ்வளோ க்ரீனரியாக இருக்கிறதுக்கு காரணம், பச்சை பசேல்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தண்ணி அண்டு சாயில், வாட்டர் அண்டு சாயில். வாட்டர் எப்படி இருக்குன்னா 50 ஃபீட்டில் வாட்ரு. நீங்கள் இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. சிட்டி உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 அடி 600 அடிக்கு மேலே போகுது. பட் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா 50 அடியில் தண்ணி. அதுவும் தண்ணி எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதே மாதிரி சாயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சாயில். இது நல்ல ஃபர்டைலான சாயில். இங்கே என்ன போட்டாலும் நல்ல நமக்கு அந்த க்ரோத் கிடைக்கும், நல்ல விளையும், நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. எல்லாமே நாங்களே இது டெவலப் பண்ண சைட்டு. ஸோ அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் சொல்கிறோம். தண்ணி நீங்கள் செக் பண்ணணுன்னா நீங்கள் சைட் விசிட் வரும்போது நாங்கள் போர்வெல் போட்டிருக்கோம். நீங்கள் டைரெக்டாக தண்ணியும் செக் பண்ணிக்கலாம், சாயிலும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ சைட் விசிட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இண்டிவிஜுவல் சைட் விசிட் தான், டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ணுறோம். சைட்டும் வந்து பாருங்கள், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். சைட்டை சுற்றி இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்ஸும் நம்ம காமிக்கிறோம். நீங்கள் வந்து பாருங்கள், ப்ளாட்டை சூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் சைட்டில் நானே இருப்பேன். இப்போது நிறைய பேருக்கு அது டவுட் இருந்தது. வீடியோவில் பேசுகிறது ஒருத்தர், சைட்டில் பார்க்க முடியல, வேறு யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானே இருப்பேன் சைட்டில். நீங்கள் டைரெக்டாக என்னை மீட் பண்ணலாம். இதில் வேறு யாருமே இன்டர்ஃபியர் கிடையாது. அதனால் நீங்கள் சைட் விசிட் வாங்க, ப்ளாட்டை சூஸ் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள். என்ன பெஸ்ட்டாக பண்ணுமோ நான் பண்ணித்தரேன். சைட்டில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.